மறுவரையறை இந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் எல்லாம் பிரித்து கொடுத்து மத்தியிலிருந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு வரையறை, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பீமன் வலையொலியை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு மற்றும் நான் ஒளிபரப்பக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும். கடந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ரொம்ப சுவாரஸ்யமா பேசப்பட்டு இருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இவங்க 2 பேர் மட்டும் இதை பங்கேற்றுக்கவே இல்லை. அதிகப்படியான அனைத்து கட்சிகளும் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால கவனிக்க முடிஞ்சது. ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யாருமே பேச ஆரம்பிக்கவே இல்லை. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போறதே இல்லை. ஏன் வந்து தமிழக முதலமைச்சர் தேவையில்லாம இப்ப அனைத்து கட்சி தலைவர்களுமே கூப்பிட்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாருங்கிறது புரியல. 2026 தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டவே நாங்க பாதுகாக்க போறோங்கிற மாதிரி ஒரு சில கட்டமைப்புகளை செஞ்சு, இந்த புலி வருதுங்கிற கதை மாதிரி சொல்லி வராத புலியை வரப்போகுதுன்னு சொல்ற மாதிரி செஞ்சு ஒரு சில நடவடிக்கைகள் வந்து முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கிட்டு இப்ப திடீர்னு தமிழ்நாடு மேல ஆக்கிரமண மாதிரி காமிச்சுக்கிறாரு. எத்தனையோ தமிழ்நாடுடைய உரிமைகள் பறிபோனது பிறகும் இப்ப திடீர்னு இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாலேயே நம்ம வந்து தயாரித்து இருந்துக்கலாம், இதுக்காக எதிர்ப்பை வந்து நம்ம தெரிவிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற மாதிரியும் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நம்மளுடைய புரிதலுக்கு வர்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு ஒரு சில தகவல்களை நான் சேகரிச்சு இப்பதான் எனக்கு இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலே வந்திருக்கு. நீங்களும் இணைய மாதிரியே டீலிமிட்டேஷன் என்னன்னு புரியாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல மக்கள் தொகையை வந்து கணிச்சு அதுல இருந்து அந்த மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இத்தனை எம்பி சீட்டு 40 எம்பி சீட்டு அப்படிங்கிறது இப்ப இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வந்து இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்டு அந்த கான்ஸ்டிடியூன்சி வந்து ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு இடங்கள்ல மக்கள் தொகை கூடும் பொழுது அங்க அதிகமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸும், மக்கள் தொகை குறையும் போது அங்க கம்மியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கணிப்பு. அப்போ இதுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்சஸ் டேட்டா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது பத்தின விஷயங்கள்ல இப்போ 2026 வருடத்துல இந்த சென்சஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதுன்னு ஏன் இப்படி பேசப்பட்ட ஆரம்பிச்சது, யார் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்த முதல்ல பேச ஆரம்பிச்சா, எப்ப இருந்து இந்த டீலிமிட்டேஷன் இருந்துட்டு இருக்கு, இந்த டீலிமிட்டேஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத ஒரு சின்ன விஷயங்கள் தான் இங்க நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். அதை பத்தி நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 1952 வருடம் முதல் முறை அது வந்து மறுவரையறை ஆணையம், ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசு 1951 சென்சஸ் டேட்டா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் என் சந்திரசேகரன் ஐயர் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு ஆணைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவேவும் 1976 வருடம் 42வது அரசியல் அமைப்பு திருத்தம் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீஸ் ஆன் டீலிமிட்டேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தலைமையிலான அரசு மறுவரையை 2021 ஆண்டு வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. 2001 ஆண்டு வரைக்கும் நீங்க எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லி வச்சிருக்கு. காரணம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் அப்படின்னா. இதுவே 2022 ஆண்டு 84வது அரசியல் அமைப்பு திருத்தம் ஃப்ரீஸ் எக்ஸ்டெண்டட் டில் 2026 2002 ஆண்டுல இந்த வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில இது வந்து 2026 ஆண்டு வரை இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2002 ஆண்டுலேயும் 2008 திருத்தப்பட்ட ஒரு சில தொகுதிகள் அது வந்து ஒரு சில மாற்றங்கள் செஞ்சாங்கன்னாலும் பட் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமலேயும் அந்த ஏரியா கவர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கவரேஜ் அதை மட்டும் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதை நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த யூபி, பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இதை ஆதரிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க மக்கள் தொகை கூடி இருக்கிறதுனால. இதுவேவும் தென் மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை குறையும் பொழுது எங்களுக்கும் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எண்ணிக்கை குறையும் போது எங்களுடைய உரிமையை வந்து நாங்கள் கேட்டு பெற முடியாது அப்படிங்கிறதான் இதை நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் மறுவரை அறை சட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். டீலிமிட்டேஷன் அதாவது சுருக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். முதல்ல 1952 ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் முதல் மறுவரை செய்யப்பட்டது. சரிங்களா? அப்போ 1951 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்திருக்கிறது. அந்த தகவலை பயன்படுத்தி 1952 வருடம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1952 அப்புறம்
1961 வருடம் வந்து சென்சஸ் டேட்டா எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சென்சஸ் டேட்டா எடுக்கப்பட்டதும் அதோடைய அடிப்படையில 1963 வருடமும் இந்த டீலிமிட்டேஷன் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1971 எடுத்த அந்த தகவலின்படி 1973 வருடம் இந்த டீலிமிட்டேஷன் செய்யப்பட்டிருக்கு. 2001 சென்சஸ் தகவல் படி 2002 இந்த டீலிமிட்டேஷன் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்ச ஒரு தகவல். இது என்ன விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா 2011 இந்த சென்சஸ் டேட்டா வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 2011 சென்சஸ் டேட்டா டிலே ஆயிருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். 2021 சென்சஸ் டேட்டா எடுத்திருக்கணும். அப்போ இந்த 2011 எடுத்த சென்சஸ் டேட்டாவை வச்சு நாம வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணலாமாங்க ஒரு பேச்சுவார்த்தை வரும். இது என்ன சங்கடமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துல இல்ல ஒரு மாநிலத்துல மக்கள் தொகை அப்படி வந்து நிறைய இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரதிநிதிகளும், மக்கள் தொகை கம்மியாகும் போது அவங்களுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை கம்மியாகுங்கிறப்போ தங்களுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கோ இல்லை தங்களுடைய குரலை ஒழிப்பதற்கோ பார்லிமெண்ட்ல எண்ணிக்கையை குறைக்கும் போது அவங்களுடைய உரிமைகளும் அவங்களுடைய முன்னுரிமைகளும் நசுக்கப்படும், அளிக்கப்படும். இதனால நல்ல மக்கள் தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அது மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகள் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுடைய குரலை ஒழிப்பதற்கான இடம் ரொம்ப சிறுசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இதுல இருந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு அனைத்துமே கூப்பிட்டு பேசுறதுக்கான அவசரம் என்ன வந்துச்சுங்கிற ஒரு கேள்விதான் இங்க வருது. இப்போ பிஜேபியில இருக்கிறவங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரி தொகுதிகளை பிரிக்கும் போது செய்யும்போது எத்தனை தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது வந்து குறைக்க போறதாக நாங்க சொல்லவே இல்லை, நீங்களா ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர் ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கான உறுதியான முடிவுகள் இல்லை. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வு, இது இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, எத்தனையோ நாசகரமான திட்டங்கள் எதிர்க்கப்பட வேண்டியது இருக்கு, அதுக்கான எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்காம இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல இதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வாங்குறது. இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2026 வரை இந்த வந்து இந்த மறுவரையறை திட்டத்தை வந்து எப்படி சொல்றது நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப இதுக்கு முன்னால என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு நம்ம வந்து பார்த்திருந்தோம். எதனால 2026 சரிங்களா, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 அதன்படி 2026 வரை இந்த மாதிரி நாம வந்து மறுவரையறை செய்ய மாட்டோம், அந்த டீலிமிட்டேஷன் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க முன்கூட்டியே. அப்போ டீலிமிட்டேஷன் 2026 வரைக்கும் நடக்காது அப்படின்னு முன்கூட்டியே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆனா இப்ப நம்ம 2025 இருக்கோம். அப்ப 2026 இந்த மறுவரை திட்டம், அதாவது இந்த டீலிமிட்டேஷன் திட்டம் நடக்குமான்னு கேட்டா அதுக்கான சாத்தியக்கூறுகளை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டா படி நம்ம இருக்கிறது வந்து 2011 சென்சஸ் டேட்டா. அப்போ இந்த 2011 இருக்கக்கூடிய சென்சஸ் டேட்டாவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம். அப்போ 2021 சென்சஸ் டேட்டா இன்னும் நம்ம கையில வரல. அப்போ அது வந்து தாமதமாகி கொண்டு இருக்கிறது. சரி, அப்படின்னா நம்ம 2011 பயன்படுத்தப்பட்ட அந்த சென்சஸ் டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா 14 வருடங்கள் பழைய ஒரு தகவலை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. அப்போ 2026 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாம இந்த வரையறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படியே அதை 2011 தகவல் வச்சு பண்ணலாம், 2011 தகவல் வச்சு பண்ணலாம் அப்படின்னா அதுவுமே பெரிய நம்பகத்தன்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இப்ப 2026 நாம வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தி நம்ம இதை முடிவு எடுக்கணும்னா 2021 தகவல் நமக்கு தேவை. அந்த தகவல் நம்மகிட்ட இல்லை. அப்படிங்கிறப்ப அடுத்த சென்சஸ் எப்ப எடுப்பாங்க, 2031 எடுப்பாங்க. அப்போ 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் செய்தார்கள் என்றால் இந்த 2026 டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2031 மேலதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே நடந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சிஸ் எத்தனை பிரிச்சு கொடுத்துருக்காங்களோ அதை குறைக்கிறதுக்கான எண்ணங்கள்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதும் மத்திய அரசாங்கத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒரு தகவல். அப்படிங்கிறப்ப 2031 வரை இந்த டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போதும் என்ன காரணத்துக்காக இந்த 2026 வருஷம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா
எதனால 2025ஆம் ஆண்டு இவ்வளவு வேகமாக இந்த அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்கதான் முழுக்க முழுக்க அரசியல் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த 4 வருடங்களாக நடந்த அரசியலில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது திருப்திகரமான ஒரு அரசியலாக இல்லை. நிறைய வெறுப்புகள் சம்பாதித்திருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் நம்ம அப்பா ஸ்டாலின் சொல்லலைன்னா அடிச்சு குடிச்சு போட்டு போறாங்க, ஓகேங்களா. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப திடீர்னு ஒரு வருஷத்துக்கு தேர்தல் வரப்போன்னு தெரிஞ்ச உடனேயும் இப்பதான் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இருக்குங்கிறத உணர்ந்த மாதிரியும் அதை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போவதற்கான செயல்முறைகளை வந்து செய்துட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுக்காக நாங்க எல்லாமே செய்யறோங்கிறத செய்த கடந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்னென்னலாம் கெடப்ல போட்டு வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து செய்யறோம் விளம்பரம் பண்ணி நாங்க இந்த ஆட்சியை நல்லாட்சி கொடுத்தோம்னு சொல்ல முயற்சி பண்ண பாக்குறாங்கிறது தான் உண்மை. நாம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம இதை அலசி ஆராய்ஞ்சு உண்மைத்தன்மைகளை தெரிஞ்சு மக்களுக்காக உண்மையிலேயே களத்தில் நிற்கிறவங்க யாருன்னு பாருங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனைக்கு கடைசியா போராடினவன் யாருன்னு பாருங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனைக்கு கடைசியா ஆர்ப்பாட்டம் பண்ணவன் யாருன்னு பாருங்க. டங்ஸ்டன் அந்த திட்டத்துக்கு எதிர்த்து நின்று பேசினவன் யாருன்னு பாருங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னால் நடந்த பல நாசகரமான திட்டங்கள் எல்லாத்துக்குமே எதிர்த்து நின்று குரல் கொடுத்த ஒரு மனுஷன் யாருன்னு பாருங்க. கடந்த 4-5 வருடங்களாக அதிகமாக போராடிய ஒரு மனிதன் யாருன்னு பாருங்க. நீங்க உண்மையான நபருக்கு தேர்ந்தெடுத்து வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுல சிறப்பான ஒரு ஆட்சி அமையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டு பாடம் ஒரு ஹோம்ஒர்க்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 4-5 வருடங்களாக உங்களுடைய உரிமைகளுக்காக போராடின ஒரு கட்சி யாருன்னு பாருங்க. அந்த கட்சிக்கு உங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பீமன் வலைவலியை இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில சந்திக்கலாம்.